ஒரு கல்லூரியில இருக்கிறோம். நம்ம வந்து இன்ஸ்டிடியூஷன்ல ஒர்க் பண்றோம். ஓகே. அப்ப அதுக்கு லாயலா இருக்கணும். ஆமா, உண்மைதான். இல்லையா? அதுக்கு வந்து நம்மளால ஒரு உதவி நடக்கணும், லாயலா இருக்கணும். இல்ல இந்த வேலையை தான் நான் பார்ப்பேன், நீங்க சொல்ற அந்த வேலையை பார்க்க மாட்டேன் சொல்லக்கூடாது. அந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன வேலையை செய்ய சொல்லுதோ அதை செய்யணும், செஞ்சிடணும். லாயல்டி. கரெக்ட். லாயல்டி தமிழ்ல விளக்கம் சொல்லுங்க. லாயல்டிங்கிறது வந்து ஒரு இடத்துக்கு போகும்போது விசுவாசம் சொல்றோம்ல, விசுவாசம். எனது ஆன்மீக வாழ்க்கை என்பது மூன்றுதான். தன்னை மேம்படுத்துதல், தரணிக்கு உதவுதல், எங்கே இருக்கிறோமோ அந்த நிறுவனத்திற்கு விசுவாசமாக இருக்கு. இதுதான் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை. மூணேதான். ரைட்டுங்க. ஆன்மீகத்துக்கு உங்களுக்கு எப்படி ஞாபகம் வந்துச்சு? அப்புறமாக இந்த மறைபொருள், தெய்வம், இந்த கருத்தெல்லாம் எனக்கு வந்தது. ஆழமாக சிந்திக்க ஆரம்பிச்சது வேதாத்திரி மகரிஷியை சந்தித்த பிறகு. வேதாத்திரி மகரிஷியை எந்த வயசுல சந்திச்சீங்க, எப்ப சந்திச்சீங்க? 58 வயசுல சந்திக்கிறேன். 58 வயசுல சந்திச்சிட்டீங்க? 58 வயசுல. அப்ப அவருக்கு என்ன வயசு? அவருக்கு அப்ப வந்து ஒரு 80-85 இருக்கும். ஓ, அவருக்கு 85, உங்களுக்கு 60 பக்கத்துல. 60 பக்கத்துல வரீங்க. சிவமுருகன் அழக ராமானுஜம் ஐயா சந்திக்கிற மாதிரி அப்போ நீங்க அழக ராமானுஜம் ஐயா வேதாத்திரி மகிழ்ச்சியை சந்திச்சிருக்கீங்க. சிறப்பு, சுவாரஸ்யமா இருக்குது. அப்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. 59 வயசு ஆயிடுச்சு. ஓகே. ஆக இதுவே தொழில இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயாச்சு. அப்ப அவர் கூட இணைந்து அதற்கு அப்புறமா தான் இந்த தெய்வம், எது தெய்வம், ஏன் வணங்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் அப்புறமாக வருது. ஏன்னா இணைஞ்சிருக்கிற இடம் அந்த மாதிரி அப்புறமாக தான் வருது. அப்ப அங்கே போனாலும் இந்த 3 பிரின்சிபல் தான். நம்ம எதை தெரிஞ்சுக்கணுமோ அது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே. எல்லாருக்கும் உதவணும் இல்லைங்களா? எங்க இருக்கிறோமோ அங்க விசுவாசம் இருக்கணும். சரி, ரொம்ப சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு. இது இதை எல்லாருமே கடைபிடிச்சா ஆசிரமும் சிறப்பா இருக்கும், வீடு இல்லறமும் நல்லா இருக்கும், கல்வி கூடமும் நல்லா இருக்கும், ஆசிரமும் நல்லா இருக்கும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதம். இப்போ வேதாத்திரி மகிழ்ச்சி கூட எத்தனை வருஷம் இருந்தீங்க? நான் வந்து அவரை வந்து ஒரு நிகழ்ச்சியில பார்த்தது 80, 84, 85 வருஷம். சரி. 1985 பார்த்தேன். ஆனா அவரோட நெருங்கி பழகிற வாய்ப்பு வந்து 94க்கு அப்புறம். 1994 அப்புறம் ஆச்சு. இப்ப 25 வருஷம் ஆச்சு. 30 வருஷமாக. எத்தனை வருஷம் இருந்தீங்க? 2006 வரைக்கும் அங்க வந்து அவர் இருக்கிற வரைக்கும் இருந்தீங்க. சரிங்க, சரி. சமாதி நிலை அடைஞ்சிட்டாரு. சரிங்க. அதுக்கப்புறமா தனியா வந்து ஆசிரமத்தை அவர் பேர்ல ஆரம்பிச்சிட்டீங்க. உண்மைதான். அவர் உங்க கூட இருக்கும்போது அவர் பேர்ல வேற ஆரம்பிக்க முடியும். உண்மைதான். ரொம்ப சந்தோஷம். அது குருவுக்கு செலுத்தக்கூடிய நன்றி. அதை விசுவாசம் சொல்லிட்டீங்களே, அங்க இருக்கும்போது விசுவாசம், அதே விசுவாசம் இங்கேயும் தொடருது.